காந்தி 1921 அக்டோபர் 13 எழுதினார், இந்தியன் நேஷனலிசம் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் நார் அக்ரசிவ். இந்தியன் நேஷனலிசம்ங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட குழுவையும் வெளியேற்றாது. இவங்க இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, நீ பாகிஸ்தானுக்கு போ, நீ இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, நீ அமெரிக்காவுக்கு போ, கிறிஸ்டினை பார்த்தா நீ அவங்க அமெரிக்காவுக்கு போ, நீ பாகிஸ்தானுக்கு போ. தேசியம் என்பது யாரையும் வெளியேற்றாது. நார் அக்ரசிவ், மெயினானது என்னது? அக்ரசிவா இருக்காது, ஆக்ரோஷமாக இருக்காது. அப்புறம் எப்படி காந்தி வாழ வைப்பானுங்க? அக்ரசிவா இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையே. ஒரு பிரதமரே இப்படி பேசும் பொழுது, ஒரு பிரதமரே வன்முறையை தூண்டும் பொழுது அப்படிதான் பேசி ஆட்சியை பிடிக்கிறாரு. ஒரு முதல்வரே வன்முறையை பேசித்தான் ஆட்சியை பிடிக்கிறார். இனி இஸ்லாமியர்கள் இங்கு அடங்கி வாழ்வதாக இருந்தால் உங்களுக்கு இங்கு வாழும் உரிமையை தர முடியும் என்று பேசுகிறார். மகாராஷ்டிராவுக்கு வந்து யோகி ஆதித்யநாத் பேசுறார், பட்டேங்கே தோ கட்டேங்கே, இந்துக்கள் நாம் வேறுபட்டால் நாம பலகீனம் ஆயிடுவோம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கணும். ஒரு முதல்வர் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்திலே பேசுகிறார். அப்ப காந்தி சொல்கிறார், நாட் எக்ஸ்க்ளூசிவ், நாட் அக்ரசிவ், நாட் டிஸ்ட்ரக்டிவ். இவனுங்கெல்லாம் 1992 பாபர் மசூதி இடிப்பானுங்கன்னு அன்னைக்கு காந்திக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த தேசம், இந்த தேசியம் என்பது எக்ஸ்க்ளூசிவா இருக்காது, அக்ரசிவா இருக்காது, டிஸ்ட்ரக்டிவா இருக்காது. என்ன செய்யாது? எதையும் அழிக்காது, எதையும் அடித்து உடைக்காது என்றார் காந்தி. இந்த மொத்த ஐடியாலஜி யாருக்கு அகைன்ஸ்ட் ஆனது? RSS அகைன்ஸ்ட் ஆனது.